இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, லிப்சிஸ் கண்டிஷன் சரிங்களா? இந்த லிப்சிஸ் கண்டிஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் ஒரு டொமைனுக்குள்ள பேசணும் நீங்க சரிங்களா? ஒரு டொமைனுக்குள்ள லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். அதுல சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது, அதாவது லிப்சிஸ் கண்டிஷனோட ஈக்குவேஷன் வந்து இதான் ஈக்குவேஷன். லிப்சிஸ் கண்டிஷனோட ஈக்குவேஷன் வந்து இதான் இது. சரிங்களா? இத எப்படி எழுதிக்கலாம்னா, இன்னொரு விதமா இப்படி எழுதுவாங்க சில பேர். மைனஸ் இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த எக்ஸ நம்ம சேஞ்ச் பண்ண போறதில்ல. நம்ம சேஞ்ச் பண்ண போறது வந்து ஒய் மட்டும் தான். சரிங்களா? மேல. அதே டிஃபரன்ஸ கீழ குடுக்குறோம். விச் இஸ் லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டூ கே. இந்த கே தான் என்னன்னா லிப்சிஸ் கான்ஸ்டன்ட்ன்னு பேரு. சரிங்களா? வேற நெறைய புக்ல வந்து இந்த இந்த டாபிக் இருக்காது. இந்த புக்ல தான் இந்த டாபிக் இருக்கும். சரிங்களா? அ ராய் சிங்கானியால இருக்கும். அதுக்கடுத்து இந்த புக்ல இருக்கும். நீங்க இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, ராய் சிங்கானியால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது ரிலேட்டடா. இதுவும் சிஎஸ்இஆர்ல கம்பல்சரி கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. இது சிஎஸ்சிஆர்ல இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க எப்பயுமே. ஸோ அதனால இப்ப நமக்கு இந்த புக்கை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இந்த டாபிக்கும் இருக்குன்றப்ப, அப்ப இந்த டாபிக்ல இருந்து மோஸ்ட்லி நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அது எதர் டெபினிஷன் கொஸ்டினா இருக்கலாம், அல்லது வந்து கே கே கண்டுபிடிக்கிற கொஸ்டினா கூட இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இப்ப இந்த புக்ல இருந்து எடுக்க போறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ல இருந்து தான் எடுப்பாங்க. அதனால எக்ஸாம்பிள்ல வர்ற சம்ஸை வந்து நீங்க தயவு செய்து அதை செஞ்சு பார்த்து ஆன்சர் போடுறது ஒரு வகை. இல்ல டைரக்டா மனப்பாடம் பண்ணி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நமக்கு டைம் சேவிங் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்ப லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதுவும் அதை வந்து நம்ம சொல்லணும். எந்த டொமைன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த செட் எஸ்ங்கிறது தான் இங்க டொமைன். மேக்ஸிமம் அதை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளா எடுப்போம். ரெக்டாங்கிள்னா எப்படின்னா, இதை போட்டுருக்காங்கல்ல, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஏ, ஒய் மைனஸ் ஒய் நாட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பினா, எக்ஸ் நாட் ஒய் நாட்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுல இருந்து இந்த பக்கம் ஏ டிஸ்டன்ஸ், இந்த பக்கம் ஏ டிஸ்டன்ஸ். சரிங்களா? அதாவது இப்ப இதான் கிராஃப் ஷீட். இந்த கிராஃப் ஷீட்ல நான் இந்த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஏ, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் பி, இந்த பக்கம் பி. அப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளதான் நம்ம பேசுவோம். இப்ப இனிமேல் பேச போறது ஃபுல்லா ரெக்டாங்கிளுக்குள்ள பேசுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிப்புக்குள்ள பேசுவோம். ஸ்ட்ரிப்னா என்னன்னா, எக்ஸ் வந்து ஃபைனிட்டா ரேஞ்ச், அதாவது இப்ப இந்த பாயிண்ட் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏஓ வந்து ஃபைனிட். அதாவது இந்த சைடு ஒரு 2, இந்த சைடு ஒரு 2ன்னு வச்சுக்கலாம். ஆனா ஒய் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, மாடுலஸ் ஆஃப் ஒய் லெஸ் தென் இன்ஃபினிட்டின்னு போடுவாங்க. இது என்ன போடுவாங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு போடுவாங்க. புரியுதா நான் சொல்றது? ஒய்யோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ரேஞ்ச் பண்ணிக்குவாங்க, பட் எக்ஸோட வேல்யூ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இடது பக்கம் இருக்கிறத ரெக்டாங்கிள் சொல்லணும், வலது பக்கம் இருக்கிறது ஸ்ட்ரிப்னு சொல்லணும். ஸோ இதை வச்சுதான் இதுதான் நம்மளோட டொமைனா இருக்கும். இதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் வந்து லிப்சிஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா, அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த லிப்சிஸ் கண்டிஷனோட வேல்யூ எவ்வளவு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப லிப்சிஸ் கண்டிஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதான் ஃபார்முலா. என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒன். இந்த ஒய் ஒன் ஒய் டூங்கிறது எனி டூ நம்பர்ஸ். சரிங்களா? ஏதோ ரெண்டு நம்பர், எந்த ரெண்டு நம்பரா வேணா இருக்கலாம், டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கே அப்படின்னு உங்களால கொண்டு வர முடிஞ்சதுன்னா, ஃபார் எனி, அதாவது ஃபார் எனி இப்படி எழுதக்கூடாது, ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் ஒன், சரிங்களா, எக்ஸ் கமா ஒய் டூ பிலாங்ஸ் டு எஸ். அந்த எஸ்ன்ற செட்டுக்குள்ள நீங்க எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் லிப்சிஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த இந்த கேன்ற கான்ஸ்டன்ட்க்கு வந்து லிப்சிஸ் கான்ஸ்டன்ட்னு பேரு. சரி, இந்த டேர்ம் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது பார்த்திருக்கீங்களா? சார் டெரிவேட்டிவ் ஃபார்முலால பார்ப்போம்ல சார். வெரி குட், வெரி குட். டெரிவேட்டிவ் ஃபார்முலா. இது வந்து என்ன ஃபார்முலானா டெரிவேட்டிவ் ஃபார்முலா. ஸோ டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் இதான் டெஃபினிஷன். பட் ஆனா நம்ம சம்ல யூஸ் பண்ண போறது எப்படி யூஸ் பண்ண போறோம், இது அப்படியே டெரிவேட்டிவா மாத்தினா என்ன ஆகும், டோ எஃப் பை டோ ஒய்ன்னு ஆகுமா? புரியுதா?
ஸோ டெஃபினிஷன் இதுதான் டெஃபினிஷன். நீங்க எப்பயுமே டெஃபினிஷன் கேட்டா இதான் டெஃபினிஷன். ஆனா நம்ம சம்ல எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுவோம். டோ எஃப் ஐ டோ ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு கே. இதுலயுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. டோ எஃப் ஐ டோ ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு கேனா தட் இம்ப்ளைஸ் எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் லிப்சிஸ். ஆனா இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா லிப்சிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்து இதுல போய் செக் பண்ணணும். இதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தான் நீங்க லிப்சிஸ் இல்லைன்னு சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்க சார். அதாவது டெஃபினிஷன் தான் இது. இது வந்து ஒரு தியரம். பட் நம்ம எல்லா சம்பளையுமே இதை வச்சு தான் மேக்ஸிமம் செக் பண்ணுவோம். ஏன்னா இதான் ஈஸியா இருக்குன்றதுனால. சம்டைம்ஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு, இதாவது இந்த இன்இக்வாலிட்டி இருந்தா எஃப் இஸ் லிப்சிஸ் நம்ம சொல்லிக்கலாம். பட் இதை சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அதுக்காக எஃப் வந்து லிப்சிஸா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரிஜினல் டெஃபினிஷன்ல போய் தான் ப்ரூவ் பண்ணாத. இருக்குன்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க இதை வச்சு தான் சொல்லணும். இப்ப சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது புரியலன்னா சம் பார்க்கும்போது பாருங்க, எப்ப எந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெளிவா பாருங்க. ஸோ இதை தான் இங்க திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் அதை தான் இங்கேயும் சொல்ல போறேன். ஸோ அடுத்த இது வந்து என்னன்னா, இது வந்து ஜென்ரலா எஸ்ன்ற ஒரு செட்டு. இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ள, சரிங்களா? ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ள அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிப்புக்குள்ள. ஸ்ட்ரிப்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். இதுதான் நான் சொன்ன தியரம். என்ன தியரம்னா, டோ எஃப் பை டோ ஒய் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அடுத்து கண்டினியூஸா இருக்கணும், அதுக்கு அடுத்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் லிப்சிஸ் கண்டிஷன் அண்ட் த லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் இஸ் கே. அப்ப வெறுமனே இது மட்டும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்னென்ன சொல்லணும்? எக்ஸிஸ்ட் ஆகணும், கண்டினியூஸா இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த இன்இக்வாலிட்டி இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் ஸ்கொயர் தான் எக்ஸாம்பிள். இந்த லிமிட்டை தயவு செய்து நல்லா பாத்துக்கோங்க. லிப்சிஸ் கண்டிஷன் கண்டுபிடிக்கும் போது இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அப்ப டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஒய் ஸ்கொயர் பண்ணா 2y வந்துருச்சா? அப்ப மாடுலஸ் ஆஃப் 2xy இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. எப்படிப்பா? 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் எழுதிக்கலாமா? சார் எக்ஸ் ஒய் வேல்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அதான் ஹையஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறோம். அப்ப 2, அதனால லெஸ் ஆர் ஈக்குவல் டு. அப்ப லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் வந்து 2. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஆனா இதை மட்டும் செக் பண்ணக்கூடாது. வேற என்னென்ன பார்க்கணும்? டோ எஃப் பை டோ எக்ஸ் எக்ஸிஸா? ஆமா, எக்ஸிஸ் ஆகுது. அது கண்டினியூஸா? 2xyங்கிறது ஒரு கண்டினியூஸ். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு பாலினாமியல், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ங்கிறது ஒரு பாலினாமியல். பாலினாமியல் கண்டினியூஸ், ஸோ அதோட ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸ். அப்படிதான் பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ எக்ஸ் ஒய்ங்கிறது இங்க கண்டினியூஸ். புரியுதா உங்களுக்கு? அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதே கொஸ்டின் ஆனா இன்டர்வல பாருங்க, ஸ்ட்ரிப் எடுத்துட்டாங்க. தெரியுதா? ரெக்டாங்கிள் எடுக்காம என்ன எடுத்திருக்காங்க? ஸ்ட்ரிப் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஸ்ட்ரிப் எடுத்துட்டு நீங்க இந்த மெத்தட் போக வேண்டாம், நீங்க இதுலயே ட்ரை பண்ணுங்களேன். டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? டோ எஃப் பை டோ ஒய் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2xy. சரிங்க. இப்ப எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்ப என்ன கிடைக்குது உங்களுக்கு? லெஸ் தென் இன்ஃபினிட்டி கிடைக்குது. பட் இதுல ஒரு ஃபைனைட் கான்ஸ்டன்ட் நம்பர் தேவைப்படும். ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் நமக்கு தேவைப்படும். அது கிடைக்கல. அதனால இது லிப்சிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா அப்போ உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி சொன்னது புரியுதா? அப்ப டெஃபினிஷனுக்கு போகணும். அப்ப டெஃபினிஷனை நான் கொடுத்து பாக்குறேன். அப்ப டெஃபினிஷன் என்னது? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒன் மைனஸ் அந்த ஒய் டூ வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டாலும் வராது இல்ல, நமக்கு எல்லா பாயிண்ட்லயும் எக்ஸிஸ்ட் ஆகணும்ல. அதனால ஒரு பாயிண்ட் ஒய் ஒன் வச்சுக்கிறேன், இன்னொரு பாயிண்ட் நான் 0ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 0 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஒய் ஒன் மைனஸ் 0ன்னு போட்டிருக்கேன். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒன்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒன். சரிங்களா? அடுத்து ஒய் டூக்கு பதிலா 0. அப்ப இந்த ஒய்க்கு பதிலா 0 போட்ட ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? 0 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன்னா இதுல எக்ஸ் ஒய் ஒன் ஸ்கொயர். கீழே வந்து என்னது? ஒய் ஒன் மைனஸ் 0. அப்ப இந்த டேர்ம் மட்டும் மிச்சம் வருமா? அதுல ஒய் ஒன் அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? எக்ஸ்
y1 இதோட மாடுலஸ். இப்ப இதோட மாடுலஸை நீங்க பார்த்தாலும் இதை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு மாடுலஸ் ஆஃப் y1 நம்மள பிரிச்சுக்கலாம். பட் அப்படி பிரிக்கும் போது y1ங்கிறது அன்பவுண்டட், அதனால இது எப்பயுமே பவுண்ட் ஆகாது. புரியுதா? சார் என்ன இன்னொரு தடவை டவுட்? சொல்லுங்க சார், இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ப்ராப்ளமா அப்படியே செய்யுங்க மேம் ஃபுல்லாவே. நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா f of x, y is equal to xy ஸ்கொயருங்கிறது ப்ராப்ளம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2xy. ஸோ விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஈக்குவல் டு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நான் அப்ளை பண்றேன். நம்மளோட கண்டிஷன் என்ன, இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். அப்ப ஒன்னுக்கு வந்து 1 போடணும், இன்னொன்னுக்கு வந்து இன்ஃபினிட்டி போடணும். அப்ப இது வந்து என்ன கிடைக்கும்னா இன்ஃபினிட்டி கிடைக்கும். பட் அதை வச்சு நம்ம லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்லிடலாம். பட் இதுக்கு அதாவது லிப்சிஸ் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்ல முடியாது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால நம்ம ஒரிஜினலுக்கு போகணும். சரிங்களா? ஒரிஜினல் டெஃபினிஷன் என்னவோ நம்ம அதுக்கு போகணும். அப்ப ஒரிஜினல் டெஃபினிஷன் என்னது, திரும்ப திரும்ப டோன் வருது. அந்த ஒரிஜினல் கண்டிஷன்ல நான் y1 y2 ரெண்டு பாயிண்ட சூஸ் பண்ணணும். அதுல y1ன்ற பாயிண்ட நான் ஜெனரலா சூஸ் பண்ணிக்கிறேன், y2ன்ற பாயிண்ட் வந்து நான் ஜீரோவா சூஸ் பண்ணிக்கிறேன். y2 0ங்கிறதுனால இங்க 0 போட்டீங்கன்னா 0 ஆயிரும். அகைன் இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு மாடுலஸ் ஆஃப் y1 வரும். இப்போ அகைன் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலா 1 போடலாம், ஒய்க்கு பதிலா என்னதான் போட முடியும், இன்ஃபினிட்டி தான் போட முடியும். அப்ப நமக்கு தேவை என்ன, இது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டை விட கம்மியா இருக்குன்னு சொல்லணும். பட் நம்மளால அதை சொல்ல முடியல, அதனால இந்த ஃபங்க்ஷன் லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. புரிஞ்சுச்சா? சார் y2க்கு ஏன் சார் 0 போடுறோம்? புரியல மேம். மேம் புரியல. y2க்கு ஏன் சார் 0 போடுறோம்? ஓ ஏன் மேம், அதாவது சார் y2க்கு ஏன் சார் பண்ணணுமா? ஓகே புரிஞ்சுது. நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கமா y1 எக்ஸ் கமா y2 பிலாங்ஸ் டு எஸ் ஃபார் ஆல். நீங்க எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது லிப்சிஸ். சரிங்களா? அப்ப லிப்சிஸ் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொன்னா போதுமா, அந்த ஒரு பாயிண்ட நம்ம சூஸ் பண்றதுதான். நான் எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னா, இங்க நல்லா நீங்க எல்லா சமயம் அப்படிதான் பண்ணுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஒய் எப்பெல்லாம் அன்பவுண்டடா இருக்கோ அப்பதான் நமக்கு அந்த இஷ்யூஸ்லாம் வரும் மேக்சிமம். சரிங்களா? அப்ப ஒய் டேர்ம் எனக்கு தனியா வரணும். அப்ப ஒய் டேர்ம் தனியா வரணும்னா இந்த டேர்ம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அதை ஜீரோவா மாத்துறேன். அதனால நான் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் இப்ப ஜீரோ எடுத்து எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா, இப்ப சப்போஸ் இதுல ஜீரோ இப்ப எப்படி சொல்லலாம், இப்ப இதே கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஜீரோ போறதுனால என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகாதுன்னா எனக்கு தெரிஞ்சு மாறாதுன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வேண்டாம். சப்போஸ் நீங்க சம் செஞ்சு முடிக்கிறீங்க, வெறும் எக்ஸ் மட்டும் வருது. சரிங்களா? அப்ப எக்ஸ் மட்டும் வருதுன்னா நீங்க லெஸ் தென் 1 போட்டுடலாம். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் நீங்க செக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா பாயிண்ட்லயும் செக் பண்ணல. நான் சொல்றது புரியுதா? அப்ப எல்லா பாயிண்ட்டையும் நீங்க செக் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னா y2 போட்டு தான் பண்ணணும். நம்ம இந்த நெகேஷன் சொல்றது மேம், எல்லா இடத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆனா இது அப்படின்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆனா எஃப்சிஸ் இது லிப்சிஸ் சொல்றோம். அப்ப லிப்சிஸ் இல்லைன்னு சொல்லணும்னா நீங்க எல்லா இடத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொன்னா போதும். அந்த ஒரு இடத்த நமக்கு கம்ஃபர்டபுளா நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே சார். அதை வந்து ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ரெண்டாவது டேர்ம் நான் ஜீரோன்னு போடும்போது எனக்கு அந்த டேர்மே இருக்காது. என்னால முதல் டேர்ம்லயே சொல்ல முடியுது. சோ அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், என்ன போட்டா வரும் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆனா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் ஜீரோ தான் வரும். பாப்போம் வேற ஏதாவது வித்தியாசமான கொஸ்டின் வருதான்னு பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒய் பவர் 2/3 y பவர் 2/3 இது வந்து என்னது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு y. சரிங்களா? அப்ப y டேஷ் ஈக்குவல் டு y பவர் 3 தானப்பா? என்னங்கம்மா y பவர் இல்ல சார், சரியா பார்க்கல. y பவர் 2/3. சாரி, இந்த என்கிட்ட பேப்பர் இருக்கு. y பவர் 2/3. இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா பவுண்டட் இன்டர்வல் தானே இது. இது ஒரு ரெக்டாங்கிள் தானே, ஸ்ட்ரிப் கிடையாது இல்ல.
சரிங்களா? ஆனா இதுல பாருங்களேன், இதுல f of x y என்னது? y பவர் 2/3. டோ எஃப் பை டோ y கண்டுபிடிப்போமா? அப்ப டோ எஃப் பை டோ y என்னது? அப்ப 2/3 y பவர் 2/3 minus 1. அப்ப 2/3 y பவர் 1 minus 3. அப்ப என்ன எழுதிக்கலாம்? 2/3 y பவர் 1/3. சரிங்களா? அப்ப இதோட மாடுலஸ் பவுண்டடான்னு செக் பண்ணணும். இதோட மாடுலஸ் இந்த இன்டர்வல்ல பவுண்டடா இல்லையாப்பா? பவுண்டட் சார் ஒய்யோட வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ 1 தானே போடுவோம். அப்படி இல்லைன்னா உள்ள இருக்க வேல்யூ நல்லா பாருங்க. less than ஒய்யோட 1 வந்துருக்குல்ல சார். இல்ல ஒய்யோட ரேஞ்ச் என்னது? -1 to 1 வரும் சார். சரி, பைல வந்தாலே என்ன செக் பண்ணணும்? ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் பைல வந்தாலே என்ன செக் பண்ணணும்? ஏதோ ஒரு பாயிண்ட்ல சார் வந்து ஜீரோல பார்க்கணும். ப்ராப்ளமா இருக்குல்ல சார். ஜீரோவை பார்க்கணும். பைல வந்துட்டாலே ஜீரோவை பார்க்கணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இங்க நம்மளால எடுக்க முடியும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இதுல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஃபார் ஆல் ஒய்க்கு பவுண்டடா இருக்கணும், அப்படித்தானே? ஆனா ஜீரோல அன்பவுண்டடா ஆயிருச்சுல. எஸ் சார். அதனால இது லிப்சிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம சம்ம செய்யணும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒன், அந்த ஒய் ஒன் நான் ஒய் ஓகே ஒய் ஒன் அகெயின் இங்க வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோவே எடுப்போம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அதை மாத்திக்கிறோம், நமக்கு கரெக்டா வரல அப்படின்னா. என்ன வரும்? மேல 2/3 கீழே பவர் 1. அப்போ 1/y1 பவர் 1/3. இது வரைக்கும் ஓகேவா எல்லாத்துக்கும்? இந்த பாயிண்ட்ல இது பவுண்டடா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இது பவுண்டடா இல்லையா? இங்க நம்ம y2 0ன்னு எடுத்தோம், y1 இப்படி எடுத்துட்டோம். இப்ப அகைன் நீங்க y1 வேரிய பண்ணா என்ன ஆகும்? அகைன் ஜீரோ போடுறப்ப ப்ராப்ளம் ஆகும் சார். அகைன் ஜீரோ போடுறப்ப ப்ராப்ளம் ஆகும். அப்ப இந்த இடத்துலயும் அது வந்து பவுண்ட் ஆகல. அதனால டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை லிப்சிஸ் கண்டிஷன். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது சோ அதுதான் அங்க சொன்னதுதான் இங்கேயும் பண்ணிருக்காங்க, தெரியுதா? அப்ப y1 டென்ஸ் 0வா இருக்கும்போது அன்பவுண்டட். நமக்கு தேவையே பவுண்டட் தான். இப்ப லெஸ் than or equal to k போட்டா தானப்பா மீனிங்? லெஸ் than or equal to k போட்டா பவுண்டட் தானே மீனிங்? அதுதான். சோ இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸசைஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லிப்சிஸ் கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணா லிப்சிஸ் கண்டிஷன் என்ன பார்த்தோன்னே ஓரளவுக்கு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஒய்யை பொறுத்து பண்ணுங்க, என்ன ஆகும்? டோ எஃப் பை டோ ஒய் 2y இஸ் ஈக்குவல் டு 2y. 2y தானே? அப்ப ஒய்க்கு பதிலா 1 போட்ட ஆன்சர் என்னது? 2. அப்ப லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் 2. சரிங்களா? இது மாதிரி பண்ணணும். ரொம்ப ஹார்டா கேட்க மாட்டாங்க, சிம்பிளா தான் கேட்பாங்க. உங்களால எந்தெந்த சம் செய்ய முடியுதோ அதை மட்டும் செஞ்சு பாருங்க, எல்லா சமையும் செஞ்சு பார்க்க வேண்டாம். சரியா? சார் எனக்கு டவுட் சார். சொல்லுங்க மேம். இந்த லாஸ்ட் ப்ராப்ளத்துல இஃப் y1 greater than 0ன்னு போட்டிருக்காங்கல்ல சார். ஆமா. அப்ப நமக்கு அந்த டினாமினேட்டர்ல வந்து நம்ம greater than 0ன்னா 0 வரும். y1 மேம், அந்த y1 இருக்கலாம். இப்ப பொதுவா நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதாவது இப்போ ஒரு பாயிண்ட்ல கண்டினியூட்டின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்ப எக்ஸ்ல கண்டினியூட்டி ஆகுதுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம கான்செப்ட் வைஸ்? நீங்க லெஃப்ட் சைடு எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது வந்து இதை அப்ரோச் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி ரைட் சைடு எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது இதை அப்ரோச் பண்ணணும்னு அர்த்தம். மீனிங் அதுதான். எஸ் சார். இந்த இடத்துல அவங்க அழகா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, y1 டென்ஸ் டு 0. அப்ப என்ன அர்த்தம்னா
y1 பாசிட்டிவ் தான். பட் ஆனா y1 வந்து நம்ம நெகட்டிவா இருக்கணும், அதாவது எதா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா இந்த y1 பாசிட்டிவா இருக்கும்போதே இது மாதிரி நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, நீங்க y1 வந்து நீங்க 1/n சூஸ் பண்ணுங்க. ஓகே 1/n சூஸ் பண்ணுங்க. அப்ப சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த y1 வந்து greater than 0 தான். பட் இது வந்து எதனா 0 நோக்கி கன்வர்ஜ் ஆகலாம். ஓகே சரிங்க சார். So, அப்ப நம்ம பார்க்க வேண்டியது, நீங்க வந்து இது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட கடைசி அந்த கிடைக்கிற வேல்யூ வந்து பவுண்ட் ஆகுமா ஆகாதா உங்க ரீஜியன்ல, அதை மட்டும் பாருங்க. இங்க y1ஓட வேல்யூ வந்து நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம்னா -1 ≤ y ≤ 1 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். So, அதுக்குள்ள மட்டும் நீங்க பாருங்க. சரிங்களா? ஓகே சார். தேங்க்ஸ். இதுல இருக்க ரிமைனிங் சம் செஞ்சு பாருங்க. எது ஆன்சர் வரல சொல்லுங்க. இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே தெரியுது. y = 1/2 does not, இது வந்து does not satisfyன்னு. அப்ப என்ன பண்ணணும்? இதுல நீங்க அந்த y1 2 இதையும் எடுத்தா முடிஞ்சு போச்சு. தெரியுதா? யாரையாவது டக்குன்னு யோசிக்க முடியுதா அது எப்படி வருதுன்னு? இதான் வரும். அப்ப yக்கு 0 கொடுத்துருக்காங்களா? yல 0 இருக்கு பாருங்க. சப்போஸ் இதே கொஸ்டினை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 <= y <= 2 கொடுத்தா இட் சாட்டிஸ்ஃபைஸ் லிப்சிஸ் கண்டிஷன். அப்ப நீங்க மேக்ஸிமம் வேல்யூ தூக்கி போட்டுக்கலாம். 2 தூக்கி கீழே போட்டுக்கலாம். 2 தூக்கி போட முடியாது. ஏன்னா கீழே போடும்போது சின்னதா போடணும். அப்பதான் மேல வரும்போது பெருசா வரும். அப்ப 1 போட்டுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? பைல நீங்க பெரிய நம்பர் போட்டீங்கன்னா மொத்த ஆன்சர் குறையும். அப்ப பைல போடும்போது சின்ன நம்பர் போட்டா தான் உங்களுக்கு பெரிய ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அந்த போட்டுருக்காங்க பாத்தீங்களா? நான் சொன்னது அப்படியே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதே இது ABC மூணுமே <0 இருந்து அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்கா? நான் சொன்னது வந்துருச்சா? 1 0 தாண்டி, அதாவது இந்த ஒய்க்கு வந்து 0ன்ற வேல்யூ கொடுக்க கூடாது. கொடுக்காம நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும், 0 இல்லாத எந்த ரீஜனை கொடுத்தாலும் அந்த ரீஜன்ல லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். புரியுதா எல்லாருக்கும்? 0 இல்லாத ரீஜியன்ல அது வந்து லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இதுக்காகத்தான் இதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்கிட்ட கேட்டா கான்செப்ட் வைஸ் இதுதான் முக்கியம். ஏன்னு பாருங்களேன். ஷோ தட் த ஃபங்க்ஷன் f of x, y is equal to x² modulus of y. சரிங்களா? satisfies the Lipschitz condition on the rectangle modulus of x < 1 and modulus of y < 1. Show that dou fy dou y does not exist. அதாவது நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஒரு இது சொன்னேன்ல, dou f dou y எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா நம்ம இந்த இதை பத்தி பேச முடியாது. அப்ப இதை பத்தி பேசலன்னா லிப்சிஸ் கண்டிஷனே இல்லைன்ற கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். டெரிவேட்டிவே எக்ஸிஸ்ட் ஆகல, ஆனாலும் லிப்சிஸ் கண்டிஷன் கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? டெரிவேட்டிவே எனக்கு கிடைக்கல, ஆனாலும் லிப்சிஸ் கண்டிஷன் இருக்கு. இதனாலதான் நான் சொல்றேன், இதை வந்து நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இருக்குன்னு சொல்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுல இந்த எக்ஸாம்பிள்ல இன்னொன்னு என்னன்னா, இதோட லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் என்ன வரும்? இதோட லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் என்ன வரும்? x² y1 மைனஸ் 0 எடுத்துக்கலாமா? 0 எடுத்தா 0 டிவைடட் பை y1 மாடுலஸ் which is equal to modulus of x² modulus of y1 divided by modulus of y1. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ x², x ஓட வேல்யூ 1. அப்ப லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் வந்து 1. நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த முன்னாடி ஒரு இது பார்த்தோம்ல, சக்சசிவ் அப்ராக்சிமேஷன், அதோட கன்வர்ஜென்சி, அது எப்ப கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றதுக்கு. சரிங்களா? அதுக்கு என்னென்ன கண்டிஷன் பாருங்க. let f be a continuous real valued function on the rectangle. ஏதோ ஒரு ரெக்டாங்கிள் அது கன்டினியூஸ் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். அப்புறம் முன்னாடி நம்ம சொன்ன தெரியுமா, f of x, y < m. எதுல? அந்த ரெக்டாங்கிள்ல இருந்துச்சுன்னா, அப்ப suppose that f satisfies the Lipschitz constant with constant k in R,
k in R, then the successive approximation converge on the interval alpha ஓட ஃபார்முலா பார்த்துக்கோங்க, to the solution pi of the initial value problem y dash equal to f of x comma y and y of x naught equal to y naught. சொல்ல புரியுதா? இதான் கொஸ்டின். நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா இந்த இப்படி பார்த்திருப்போம். இந்த கொஸ்டினை இந்த இன்டகரலா மாத்திட்டு நம்ம சம்ம செய்வோம். அது ஒரு சீரீஸா சொல்யூஷனா வரும். சரிங்களா? ஆட் பண்ணி போடுற மாதிரி வரும். பட் அது எப்ப சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்றாங்கன்னா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து லிப்சிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த ரெக்டாங்கிள்ல. அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் வில் எல்லா இடத்துலயும் சொல்யூஷன் கிடைக்காது. இந்த ஆல்பான்ற இன்டர்வல்ல மட்டும்தான். அந்த ஆல்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை எம். இதை கொஸ்டினா கேட்கலாம். ஆல்பான்னு கொடுத்துட்டு வேற ஆல்பா இஸ் அப்படின்னு போட்டு கொஸ்டினா கேட்கலாம். மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை எம். இதுல ஏங்கிறது நம்பர், பிங்கிறது நம்பர், எம்ங்கிறது நம்பர் தான். முன்னாடியே நம்ம 2-3 சம்ல எம்லாம் என்ன வரும்னு கண்டுபிடிச்சு பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்களேன். இதுல இந்த கொஸ்டின் இப்படி எடுத்துக்கோங்க. y dash equal to 4x square plus y square. இதான் உங்களோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க ஒருவேளை. சரிங்களா? அதை வந்து நான் என்ன பண்ண போறேன், எந்த இன்டர்வல்ல இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி இப்ப நான் பார்க்கணும் அப்படின்னா, அப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன். இதான் A1. அப்ப ஏங்கிறது 1, பிங்கிறது 1. இதான் ஏ, இதான் பி. எப்பயுமே ஏயும் 1, பியும் 1. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பாங்கிறது என்னது, மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை எம். சரிங்களா? இதான் வந்து ஃபார்முலா. அப்ப மினிமம் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 1 தான். பட் பி பை எம் கண்டுபிடிக்கணும். எம்ங்கிறது என்ன அப்படின்னா, இதான எஃப். புரியுதா? இதான எஃப். எஃப்ங்கிறது என்னது, 4x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எம்ங்கிறது என்னது, மாடுலஸ் ஆஃப் எஃப். சரிங்களா? எஃப் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எம். அதான் எம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்க மாடுலஸ் ஆஃப் 4x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. which is less than or equal to 4 into modulus of x square plus y square. modulus of x ஓட highest value 1, y ஓட highest value இது 1. அப்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். அப்ப which is less than or equal to 5. அப்ப m ஓட வேல்யூ வந்து 5. அப்ப 1/5. இதுல 1 பெருசா, 1 சின்னதா, 1/5 சின்னதாப்பா? 1/5 சார். அப்ப என்ன அர்த்தம்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 1/5ல அந்த சொல்யூஷன் வந்து கன்வர்ஜ் ஆகும். அதாவது இதை வந்து நீங்க இன்டகரல் ஈக்குவேஷனா மாத்தி அந்த சம்ம செஞ்சீங்கன்னா, அப்ராக்சிமேட்ல செஞ்சீங்கன்னா, இந்த இன்டர்வல்ல மட்டும்தான் அந்த சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதா சொல்றது? இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம், எந்த இன்டர்வல்ல சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னு. யாருக்காவது டவுட் இருக்கா? தனியா எடுத்து செய்யவா? தனியா எடுத்து என்ன சொல்லுங்க, தனியா எடுத்து செஞ்சு காமிச்சிடுறேன். கொஸ்டின் கேட்கலாம், எந்த இன்டர்வல்ல அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். கேட்டாங்கன்னா நீங்க போட வேண்டிய ஃபார்முலா மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை எம். அதுல ஏங்கிறது அந்த ரெக்டாங்கிளோட எக்ஸோட லிமிட், பிங்கிறது ஒய்யோட லிமிட், எம்ங்கிறது என்ன, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் than or equal to எம். அதை வச்சு எம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கேத்து சக்சசிவ் அப்ராக்சிமேஷன். அதாவது இது வந்து கன்வர்ஜ் ஆகுதா இல்லையான்றதுக்கு இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நான் போயிட்டேன், போனதுக்கு அப்புறம் ஒரிஜினல் சொல்யூஷனுக்கும் நான் அது வரைக்கும் கண்டுபிடிச்ச சொல்யூஷனுக்கும் உள்ள டீவியேஷன் என்ன அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்டன் கொடுத்துருக்காங்க. கேட்க வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கன்சிடர் த ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். இது வந்து நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து இது தேவைப்படாது. சரியா? ஆனா அதுக்கு அடுத்த லைன் யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஏன்னா எம்மோட வேல்யூ இருக்கு இதுல, தெரியுதா? அப்ப எம்மோட வேல்யூ வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இதுல எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கலாம். எம்மோட வேல்யூ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, 1 - 2xy which is less than or equal to 1 plus 2 modulus of x modulus of y. அப்போ 1 plus 2
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது 1/2, மாடுலஸ் ஆஃப் ஒய்ங்கிறது 1. அப்ப ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா 1. அப்ப 1 + 1 2. கரெக்டா செட் ஆயிருச்சா? கரெக்டா வந்துருச்சாப்பா? சோ இதுல எம் டைரக்டா கொடுத்துருக்கறதுனால அந்த எம் வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்களேன், that all the suppressive approximation to the solution exists on the interval னு கொடுத்துருக்கான். ஏன் ஏன் இந்த 1/2 தான் அப்ப என்னது? ஆல்பா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அவங்க. இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இது எந்த இன்டர்வல்ல சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னா நீங்க ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொன்னேன்? மினிமம் ஆஃப் a, b by m. அப்ப மினிமம் ஆஃப் ஏயோட வேல்யூ 1/2, b யோட வேல்யூ 1, m ஓட வேல்யூ 2. அப்ப 1/2, 1/2க்கு மினிமம் என்னது? 1/2. கரெக்டா வந்துருச்சா? புரிஞ்சுதா புரியலையாப்பா? சரி, அதுக்கு அடுத்தது இதுல வந்து இன்னொரு விஷயமா அவன் கொடுத்துட்டான். என்னது? லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் வந்து 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கான். அப்ப இந்த கொஸ்டின்ல எல்லாமே இருக்கு. ஒருவேளை கொஸ்டின் எடுக்கிறவங்க பார்த்தாங்கன்னா இதுல இருந்து என்ன வேணா எடுத்துக்கலாம். எல்லா கொஸ்டினுமே இதுல ஆன்சரோட இருக்கு. சரிங்களா? நீங்க ஆன்சர் ஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாமே ஷோ பண்றதுதான். சரி, லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் எப்படி k = 1 வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். எப்படி இந்த k ஓட x வேல்யூ of x y 1 - 2 into modulus x into modulus y போடலாம் சார். சரி, அப்போ மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2ங்கிறனால 1/2 போட்டுட்டு ஒய்க்கு 1 போட்டோம்னா 1 - 1 வருது, 0 வருதோ? இல்லையே. இதை பார்க்குறேன் சார். ஏன் எப்படி லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் 1 வந்துச்சு சொல்லுங்க. லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்னது? நான் 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதுல எந்த ஃபார்முலா எப்பயுமே யூஸ் பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் f of x, y1 minus f of x, 0 divided by y1 minus 0. மேம் நீங்க பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நாட்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கணும். ஜென்ரல் நீங்க எடுக்கிறப்ப ஒண்ணு ப்ரூவ் ஜெனரலா உள்ள dou f by dou x less than or equal to k. அவ்வளவுதான் மேம். டோ எஃப் பை டோ ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சம்ல லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா டோ எஃப் பை டோ ஒய்ய செய்யுங்க. அதுல கிடைச்சிருச்சுன்னா அதான் லிப்சிஸ் கான்ஸ்டன்ட். அது கிடைக்காத பட்சத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா அது இருக்கா இல்லையான்றத ஒரிஜினல் டெபினிஷனுக்கு போகணும். நீங்க ஏன் டைரக்டா ஒரிஜினல் டெபினிஷனுக்கு போறீங்க? சிம்பிள் கொஸ்டின். டோ எஃப் பை டோ ஒய் பாருங்க. அப்ப 1 பண்ணா 0, -2, ஒய்ய பண்ணா 1, அப்ப -2x, மாடுலஸ் -2x, which is equal to 2 into modulus x, which is equal to 2 into 1/2, which is equal to 1. எவ்வளவு ஈஸியானது அதுக்கும். யாருக்கு டவுட் இருக்கு இதுல? சரி, அடுத்தது அதாவது நான் லோக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு. இது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப முன்னாடி நான் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த செக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்படி வரும் அதோட ஆன்சர். ஒய் ஈக்குவல் டு -1/x + c. ஞாபகம் இருக்கா? இதுல கூட நம்ம என்ன சொன்னோம்னா அப்புறம் ஒய் ஆஃப் 0 = 0வா என்ன போட்டோம்? ஒரு இனிஷியல் வேல்யூ போடுவோம். போட்டோன்னா கொஸ்டின் இப்படி மாறும். ஒய் ஈக்குவல் டு -1/x மாறும். ஆமா, ஒய் ஆஃப் 1 = 0ன்னு அப்ளை பண்ணுவோம். இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணா இந்த கொஸ்டின் இப்படி மாறும். இப்ப இதுல x 0 வந்தா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப இந்த 1 எங்க நம்ம போட்ட இனிஷியல் கண்டிஷன்ல என்ன பாயிண்ட் இருக்கோ அதோட ஏதோ ஒரு பவுண்டுக்குள்ள மட்டும்தான் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இந்த செக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஞாபகம் இல்லையா? இந்த செஞ்சிருக்கேன்ல இந்த சம்மு, ஞாபகம் இல்லையா? இந்த சம்மு
தயவுசெய்து ஞாபகம் தான் எனக்கு தம்ஸ் சிம்பிள் போட்டு விட்டுருங்க. ஓகே 2 பேர் 3 பேருக்கு ஞாபகம் வந்துருச்சு. இதுதான் இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்குல்ல இந்த நான் போட்டு வச்சுக்க பாருங்க. X the solution X is some interval nearby the initial point. அப்ப சொல்யூஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது நம்மளால சொல்ல முடியுது. இதுக்கு பேர் வந்து லோக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? ஏன்னா என்னோட சொல்யூஷன் என்னோட இனிஷியல் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வல்ல மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால இதுக்கு பேர் என்னன்னா லோக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா நான் சொல்றது? இதே இது சொல்யூஷனு மொத்த இன்டர்வல்லையும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், என்டையர்னு சொல்லுவோம்ல. இவங்க அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் லோக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது லோக்கல்ல இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா என்டையரா பார்க்கும்போது அதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி. சரிங்களா? அவங்க அந்த வேர்ட் அப்படி யூஸ் பண்றாங்க. நான் லோக்கல்னா என்ன அர்த்தம்னா என்டையரா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் சொல்றேன் இப்ப பாருங்களேன். Theorem 7 is called the local existence of the theorem. Local existence theorem, since it guarantees a solution only for x near the initial point. புரியுதா உங்களுக்கு? There are many cases when a solution to the initial value problem exists on the entire interval. Entire interval என்னது? நம்ம எந்த ரெக்டாங்கிள் சொல்றோமோ அந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாவே வருது. அப்படி வந்தா in such cases we say that the solution exists non locally. அதுக்கு பேர் வந்து என்டையர்னு சொல்லாம என்ன சொல்றாங்க, நான் லோக்கலின்றாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஆல்பா கண்டுபிடிக்கிறோம்லப்பா. ஆல்பா கண்டுபிடிக்கும் போது இந்த ஆல்பாவோட வேல்யூ ஏயோட வேல்யூக்கு மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன இந்த 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 கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினே பாருங்க. இப்ப மேல இருக்கு இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன். இப்ப என்னோட ரெக்டாங்கிள்ல இருக்கிறதே 1/2 தான், இதுதான். ஆனா எனக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுறதும் அதே இன்டர்வல் தான். அப்ப இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, இதுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்குல்ல, அது வந்து நான் லோக்கலி எக்ஸிஸ்டன்ஸ். அதே இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். பார்க்கும்போது இது கேயோட வேல்யூ வந்து குறைஞ்சது, ஒரிஜினலை விட குறைஞ்சது. இந்த 1/5 வந்துருக்கு பாத்தீங்களா? தெரியுதாப்பா? ஆனா அங்க இருக்கிறது வந்து 1. அப்ப இது வந்து லோக்கலி எக்ஸிஸ்டன்ஸ். டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? லோக்கலி நான் லோக்கலினா என்டையர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதை பத்தி சொல்றதுதான் அடுத்தது. அதாவது எந்த ரெக்டாங்கிள் கொடுக்குறனோ அந்த ரெக்டாங்கிள்குள்ள ஃபுல்லா எனக்கு வந்து அது வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அப்ப என்ன கண்டிஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. சரிங்களா? இந்த செக்ஷனோட முடியுது. Let f be a real valued continuous function. சரிங்களா? on the strip, அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிப். சரிங்களா? and suppose f satisfies Lipschitz condition with constant k. இதுல முக்கியமான இதை நோட் பண்ணிக்கோங்க. k the successive approximation of the problem with the initial condition exists on the entire interval and converges to the solution. அப்ப என்ன கண்டிஷன் கேக்குறாங்க அப்படின்னா Lipschitz constant அந்த என்டையர் ஸ்ட்ரிப்ல எக்ஸிஸ்ட் ஆகி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0 இருக்கணும். புரிஞ்சுதா? இதுதான் கண்டிஷன். அப்படி இருந்தா என்டையரா இருக்கும். எதுல அவங்க சொல்றது பவுண்டட் இன்டர்வல் கிடையாது, ஸ்ட்ரிப். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்றது ஸ்ட்ரிப். இந்த சைடு இருக்குது ஸ்ட்ரிப், ஒயில வந்து பாருங்க ஸ்ட்ரிப். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, அதுலயே ஒரு கராலரி கொடுக்குறாங்க. சப்போஸ் f is a real valued continuous function on the plane, இப்படி போட்டா whole plane which satisfies the Lipschitz condition on the strip. அதாவது whole planeல எடுத்துக்கிட்டேன், ஆனா இந்த ஸ்ட்ரிப்ல மட்டும் எனக்கு Lipschitz condition சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அப்ப எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் has a solution which exists for all x. அதாவது அந்த என்ன சொல்றது, இப்ப
இதுக்கு இந்த இந்த இடம் சொல்ற, அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா இத, இப்ப எப்படி சொல்றது, இப்ப மொத்த பிளேனுக்கும் எக்ஸிஸ் ஆகுது அப்படின்னா நான் அதை வந்து டைரக்டா சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த இடத்த ஏன்னு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன ஏன் ரீப்ளேஸ் பண்ணாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ரெண்டையுமே இன்ஃபினிட்டி, அதாவது ஹோல் பிளேனுக்கு சொல்லும் போது, அதாவது இப்போ ஹோல் பிளேனுக்கு சொல்லணும், அப்படி சொல்றதுக்கு பதிலா இந்த ஸ்டெப்ல கிடைக்கும், அடுத்து இந்த ஸ்டெப்ல கிடைக்கும், இப்படியே போறக்கூடிய எல்லா ஸ்டெப்லயும் கிடைக்கும்னா என்னப்பா அர்த்தம்? மொத்த பிளேன்ல கிடைக்கும்னு அர்த்தம். கரெக்டா? சோ மொத்த பிளேனுக்கு நீங்க சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் எக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப்பை மாத்த உங்களுக்கு என்ன ஆகும்னா லிப்சிஸ் கான்ஸ்டன்ட்டும் மாறலாம். ஸ்ட்ரிப்பை மாத்த லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் என்ன ஆகலாம்? மாறலாம் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, an example of non-linear equation satisfying the condition of the corollary. அதாவது இந்த கராரையை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம ஃபுல்லா லீனியர் தானே பாக்குறோம். இது வரைக்கும் ஃபுல்லாவே y dash equal to வெறும் லீனியரா பாக்குறோம். பட் நான் லீனியர் எக்ஸாம்பிள் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இதான் அந்த நான் லீனியர் எக்ஸாம்பிள். இதுல இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் f of x, y. அப்ப என்ன பண்றாங்கன்னா டோ எஃப் பை டோ ஒய்ய பாக்குறாங்க. அதோட வேல்யூ இது வருது. அதோட வேல்யூவை இந்த ஸ்ட்ரிப்ல கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? கண்டுபிடிக்கும் போது இந்த ஆன்சர் வருது. இதை நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு இந்த ஆன்சர் வரல, எனக்கு இந்த ஆன்சர் தான் வந்துருது. பட் அதை நான் 2-3 செக் பண்ணேன், ஏன் இந்த இடத்துல 3 போட்டிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு 3 வரல, எனக்கு e⁴a+a² தான் ஆன்சரா வந்திருக்கு. பட் ஆனா கடைசி என்ன இருந்தாலும் புக்ல தான் கிளைம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா நம்ம இதுல ஃபைனலா கன்க்ளூட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் கன்க்ளூட் என்னன்னா, இந்த ஏ மாற மாற லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் மாறுது 1. கரெக்டா? ஏ மாற மாற லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் மாறுது 1. அதே நேரத்துல இது எல்லா இடத்துலயும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால நீங்க ஏயோட வேல்யூ என்ன போட்டாலும் அது லிப்சிஸ் கண்டிஷன் ஒரு ஃபைனைட் நம்பரா கிடைக்கிறதுனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம்? சொல்யூஷன் எக்ஸிஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த பிளேன். அதாவது சொல்யூஷன் எக்ஸிஸ் இன் த பிளேன் அர்த்தம். அப்போ ஒரு கொஸ்டின்ல சொல்யூஷன் எக்ஸிஸ் ஆன் த பிளேனான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கணும், ஏன்னு ஒரு வேரியபிளை போட்டு, அப்ப அதுக்கு வந்து லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல கிடைச்சதுன்னா அப்ப நீங்க என்ன சொல்லிக்கலாம்னா அது ஹோல் பிளேன்லயும் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா? ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. அகைன் என்ன பண்றாங்கன்னா இந்த இதை எடுத்துக்கிறாங்க. இது இந்த y dash equal to y², முன்னாடி பண்ணாலும் அதே சம். does not satisfy a Lipschitz constant on a strip SA although it satisfies any one of the rectangle. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மேல சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி என்னன்னா, இந்த கொஸ்டின் வந்து எல்லா இடத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அது எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அந்த இடம் எங்க அப்படின்னா எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. இது வந்து நம்ம சொல்யூஷனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஞாபகம் இருக்கா? -1/x வந்துச்சுலப்பா. சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின். ஸோ அப்ப என்னன்னா இதை நீங்க செஞ்சுதான் பார்க்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வர கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது சொல்யூஷன் எக்ஸ் ஆகுது, மற்ற எந்த இடத்துலயும் எக்ஸஸ் ஆகல. இதுக்கு அடுத்து பார்க்க போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க, உங்களுக்கு புரியல என்னன்ட்டு கேளுங்க. இந்த மேல இருக்க இந்த தியரமும் சரி, இதுவும் இந்த கராலரியும் சரி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தெளிவா பாருங்க. எஃப் அப்படிங்கிறது 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதுல எஃப் வந்து லிப்சிஸ் கான்ஸ்டன்ட் கே வச்சிருக்கு. சரிங்களா? ஜியை பத்தி எதுவும் சொல்லல. பையஸ் ஐங்கிறது 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஒன்னு வந்து எஃப்ஓட சொல்யூஷன், இன்னொன்னு ஜியோட சொல்யூஷன். இப்ப இந்த எஃப்க்கும் ஜிக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ < இருந்ததுன்னா, அதே நேரத்துல இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ டெல்டாவா இருந்ததுன்னா, அந்த எஃப் வச்சு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்கும் ஜியை வச்சு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, பட் ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இருந்துச்சு, அதனால கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? அடுத்தது இது வந்து பாத்துக்கோங்க, இது கொஞ்சம் வேணும், இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது வேணா கேட்கலாம் இந்த இடத்துல. இதுவும் வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு, மீதி இருக்க 2 கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அடுத்தது இந்த யூனிக்னஸ் தியரம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன்.
எஃப்ங்கிற ஏதோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைங் லிப்சிஸ். அதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. எதுக்கு? ஒரே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் இருந்து, சரிங்களா, 2 சொல்யூஷன் இருந்தா கண்டிப்பா அந்த 2 சொல்யூஷன் எப்படிதான் இருக்குமா? ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? அதாவது லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது சொல்யூஷன் வந்து யூனிக். அதுதான் அங்க மீனிங், வேற ஒண்ணும் கிடையாது. லிப்சிஸ் கண்டிஷன் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டேர்ம் லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து யூனிக்கா தான் இருக்கும். அப்ப இதை எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க சார் அப்படின்னா, இது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு, அதாவது ஜென்ரலா கேட்கலாம், a function a differential இது let y dash equal to f of x comma y comma y of x not equal to y not satisfying the Lipschitz condition, then the number of solution is no solution, one solution, finite solution, infinite solution. அவ்வளவுதான் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். அப்ப இது யூனிக்னஸ் தியரம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீ டக்குன்னு அடிச்சிடலாம். பட் ஆனா அதை பார்த்தா யூனிக்னஸ் தியரம் தெரியாது. அந்த மாதிரி தான் கொஸ்டினை கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. y dash equal to 3 into y power 2/3 செஞ்சோம், ஞாபகம் இருக்கா? இந்த கொஸ்டின் நம்ம செஞ்சோம். இதுக்கு தான் அந்த என்ன ஆகும்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வரும். ஞாபகம் இருக்கா? பைக்கேன்னு ஒன்று டிஃபைன் பண்ணோம்ல, சரி ஞாபகம் இருக்கு. அந்த கொஸ்டின்ல சொல்லியிருப்போம்ல, எக்ஸ் கியூபும் ஒரு சொல்யூஷன் தான், ட்ரிவியல் சொல்யூஷனும் ஒரு சொல்யூஷன் தான் சொல்லியிருப்போம். இவன் எதுக்காக இதை யூனிக், ஏதாவது யூனிக்னஸ் தியரத்துக்கு கீழே கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ல யூனிக் சொல்யூஷன் கிடைக்கல, அதே நேரத்துல அங்க எஃப் வந்து லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதாவது லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா யூனிக் சொல்யூஷன், லிப்சிஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு இதுல இன்ஃபைனைட் சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்றது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஸ்டினா கேட்டா என்ன கேட்கலாம்னா, என்னென்ன சொல்யூஷன் இருக்குன்னு கேட்கலாம், சரிங்களா, அல்லது லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு கேட்கலாம். அவ்வளவுதான், இது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். ஆனா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் 90% நான் எதிர்பார்க்கறது எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் வரும். ஏன்னா அப்பதான் நாளைக்கு அவங்க கொஸ்டின் கிளைம் பண்ணுவீங்க, ஏதாவது தப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னு ஏதாவது கிளைம் பண்ணீங்கன்னா அவன் கோட் பண்ணி காமிக்கும் போது அவனுக்கு ஈஸியா இருக்கும். அதனால மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் கொஸ்டின் நல்லா பாருங்க. எக்ஸசைஸ் வந்து ரேர், 10 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின். அடுத்து இந்த கராலரி 2 பாருங்க. கராலரி 2 கொஞ்சம் தெளிவா கவனிங்க. எஃப்ங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அது லிப்சிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஜிகேங்கிறது ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த எஃப்க்கும் இந்த ஜிகேக்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் than or equal to எப்சிலான் கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஃப்க்கும் G1க்கும் லெஸ் தென் எப்சிலான், எஃப்க்கும் G2க்கும் லெஸ் தென் எப்சிலான், இது எப்சிலான் 2. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியே போயிட்டே இருக்கு, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ கே வந்து அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். அதுக்கடுத்து ஒன்று சொல்றான், எப்சிலான் கே டென்ஸ் டு 0 as k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்ப கே டென்சிட்டினா அப்ப போக 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 இந்த எஃப்பும் ஜிகேவும் நெருங்கிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். புரியுதாப்பா? எஃப்பும் ஜிகேவும் நெருங்கிக்கிட்டே வருது. அதே நேரத்துல ஒய்கேன்னு ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் வந்து ஒய் நாட்டை நெருங்குது. ஏன்னா அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கொஸ்டின் பா, சரிங்களா, இது ஒரு கொஸ்டின். இவன் என்ன பண்றான், இத ஒரு சீக்வன்ஸா மாத்துறான், இதையும் ஒரு சீக்வன்ஸா மாத்துறான். இது வந்து இதை அப்ரோச் பண்ணுதுங்கிறான், இது வந்து இதை அப்ரோச் பண்ணுதுங்கிறான். கொஸ்டின் புரியுதா? இதுதான் அதுல சொல்ற விஷயமே, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன டவுட் இதுல? இந்த கொஸ்டின்ல இதுதான் மீன் பண்றாங்க. அதைத்தான் அவங்க என்ன பண்றாங்க, லெஸ் தென் எப்சிலான் 1 எப்சிலான் 2 அப்புறம் ஒய்கே டென்ஸ் ஒய் நாட் அப்படின்னு போடுறாங்க. அதாவது அப்ப ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனே அப்ப என்ன ஆகும்னா, இதோட கன்க்ளூஷன் அப்ப என்னவா இருக்கும், இதோட சொல்யூஷன் நீங்க பைக்கேன்னு எடுத்துக்கோங்க, இதோட சொல்யூஷன் பையன்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஃபைனலா கன்க்ளூஷன் என்னவா இருக்கும், இந்த பைக்கே டென்ஸ் டு பையன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ அதான் கன்க்ளூஷன். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, ரைட். ஸோ அப்ப இதோட சிலபஸ் கரெக்டா முடியுதுப்பா. ஓடிஏ முடிஞ்சிருச்சு. பிடிக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.